பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு skeletal remains. So the forensic team. ಹೂತಿದ್ದನ್ನ ತೆಗೆದು He's filed a complaint. ಇದರಲ್ಲಿ ಪೊಲೀಸರು ತಲೆ ಕೆಡಿಸ್ತಾರೆ. 1983 இருந்து சார் 2014 வரைக்கும் இங்க கிட்டத்தட்ட 364 பெண்கள், அதுலயும் கூட 364 90% பெண் மைனர் பெண்கள், 18 மைனர் பெண்கள் காணாம போயிருக்காங்க. நிறைய பேர் கொலையாயிருக்காங்க, நிறைய பேரை கற்பழிச்சு இவங்களே புதைச்சிருக்காங்க. சௌஜன்யா கேஸ்னால மட்டுமே தான் இந்த 364 பெண்களோட ஒரு வாய்ஸா அந்த சௌஜன்யா கேஸ் தான் இருக்கு சார். இப்ப யாரு இந்த கோயிலோட தர்மாதிகாரி இருக்காரு, அவங்களோட பின்னால தலைமுறை, இதுக்கு முன்னால 5வது தலைமுறை ஒரு ஆளு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிற எக்ஸாம்பிள் கூட இருக்கு. நூத்துக்கணக்கான பேரை இவங்க கொண்டிருக்காங்க. அத்தனை பேர்த்தையும் இங்க இருக்கிற ஃபாரஸ்ட்ல நான் தான் புதைச்சேன், நீங்க எனக்கு தகுந்த ப்ரொடெக்ஷன் கொடுத்தீங்கன்னா, பார்த்தவங்க யாராவது சொல்லுவாங்க இந்த பொண்ணை யாரோ கற்பழிச்சுதான் கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா போலீஸ் முதன் கட்டமா என்ன எஃப்ஐஆர் பண்றாங்கன்னா, இது ஒரு சூசைடு அப்படின்னு எஃப்ஐஆர் பண்றாங்க. அங்க நடந்துகிட்டு இருக்க கிரைம கூட ஜஸ்டிஃபை பண்ற ஒரு பெரிய கூட்டத்தை சோசியல் மீடியால ஜாம்பிங்க மாதிரி கலக்கி விட்டுருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு புதுசு, ஆனா கர்நாடகத்துக்கு ரொம்ப பழசு. இந்த சங்கிகள் விளையாட்டு, சித்து விளையாட்டுங்கிறது கர்நாடகாவுக்கு ரொம்ப பழசு. தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகத்துக்கும் இருக்க மிகப்பெரிய வித்தியாசம் அதுதான் சார். தமிழ்நாட்டுல திராவிட மாடல் ஆட்சி நடக்குது, சாமி நம்பிக்கை இருக்கிற ஸ்டேட் தமிழ்நாடு தான். ஆனா அங்க சாமி இல்லைன்னு சொல்லி ஜெயிக்க முடியும். கர்நாடகத்துல நீங்க சாமி இல்லைன்னு சொல்லி ஜெயிக்க முடியாது சார், ஜாதி இல்லைன்னு சொல்லி ஜெயிக்க முடியாது, எந்த ரிலீஜியன் இல்லைன்னு சொல்லி ஜெயிக்க முடியாது. ஒரு க்ளோஸ்டு டோர்ல ஒரு ஆபீஸ்ல நாங்க உட்கார்ந்து ஒரு 30-40 பேர் அதை பத்தி டிஸ்கஸ் பண்றோம்னா அதுக்கு எதுக்கு ஹைகோர்ட் ஸ்டே தரணும்? நாங்க இங்க இருந்து தர்மஸ்தலாவுக்கு பைக் ரேலி போகணும்னு இருந்தோம், அதுக்கும் ஸ்டே கொடுத்தாங்க. தர்மஸ்தலால எங்கேயுமே ப்ரொடெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஹைகோர்ட் ஸ்டே இருக்கு சார். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவழகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அசோக்குமார் அவர்கள் கர்நாடகாவிலிருந்து நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம். அவரை வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். இப்போ கர்நாடகா தர்மசாலாவில் அங்குள்ள மஞ்சுநாதர் ஆலயத்தில் நிறைய கொலைகள் நடந்திருக்குது, நிறைய பெண்களை கொண்டிருக்கிறாங்க, குறிப்பாக பிராமண பெண்கள் அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா இன்னும் பெரிய அளவில் நடவடிக்கை எதுவும் இல்லை அப்படின்னும் தகவல்கள் வருது. என்னதான் நடந்துகிட்டு இருக்குது, என்ன பிரச்சனை, ஏன் இந்த தயக்கம்? அரசு இந்த விஷயத்த சரியா பயன்படுத்திக் கொள்ள முடியும், ஒரு எதிர்கட்சி என்ற அளவுல கூட அதை பயன்படுத்திக்க முடியும் அப்படின்லாம் சொல்றாங்க. உங்களுடைய பார்வை? தர்மஸ்தலா அப்படிங்கிற ஒரு ஏரியாவோட ஹிஸ்டரிய பாத்தீங்கன்னாலே, அந்த கோயிலோட ஹிஸ்டரிய பாத்தீங்கன்னாலே அது ஒரு நட்டோரியஸ் ஹிஸ்டரி இருக்கிற ஒரு கோயில். தட்சிண கன்னடாங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் சார். பெங்களூர்ல இருந்து ஒரு 320-330 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட். 800 வருஷமா அந்த கோயில் அங்க இருக்கு. 800 வருஷத்துக்கு முன்ன ஒரு ஜெயின் சம்பிரதாயத்தை கடைபிடிக்கிற ஒரு ஃபேமிலி அங்க ஒரு மகாவீர்னா பாகுபலியோட ஒரு இதை வச்சு பூசை பண்றாங்க. காலம் போக அங்க அன்னப்பா அப்படிங்கிற ஒரு சுவாமியை கூட, சாமியோட சிலையை அங்க பிரதிஷ்டாபனை பண்ணி கடந்த 800 வருஷமா அங்க ஒரு வழிபாடு நடத்திட்டு வராங்க. 1850கள்ல சார், பிரிட்டிஷ் பீரியட்ல இந்த கோவில்ல பெண்களை சாமிக்கு பூச்சாட்டி விடுறதுன்னு சொல்லுவாங்க சார், தேவதாசி கல்ச்சரை இந்த கோயில்ல ஃபாலோ பண்ணிருக்காங்க. அந்த டைம்லயே நிறைய பெண்கள் மேல செக்ஷுவல் அபியூஸ் பண்ணது, பெண்களை செக்ஷுவலா யூஸ் பண்ணிக்கிட்ட நிறைய கேஸ் இந்த கோவில் மேல இருக்கு. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். இப்ப யாரு இந்த கோயிலோட தர்மாதிகாரி இருக்காரு, அவங்களோட பின்னால தலைமுறை, இதுக்கு முன்னால 5வது தலைமுறை ஒரு ஆளு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிற எக்ஸாம்பிள் கூட இருக்கு. ஆனா இப்ப என்ன நடந்துட்டு இருக்கிறது, கிரைம், இந்த பெரிய லெவல்ல கிரைம் நடந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி எந்த கர்நாடகா ஹிஸ்டரியே எப்பயுமே நடந்தது இல்லை சார். இது எப்ப ஆரம்பிக்குதுன்னா, நீங்க சரியா இந்த டைம் லைனை கவனிங்க. இப்ப 1983ல இருந்து ஒரு கிரைம் ஹிஸ்டரி தொடங்குது சார். இந்த கிரைம் ஹிஸ்டரி தான் இப்போ ரொம்ப விவாத பொருளா மாறி இருக்கிறது. இந்த கிரைம் ஹிஸ்டரி தான் 1983ல இருந்து சார் 2014 வரைக்கும் இங்க கிட்டத்தட்ட 364 பெண்கள், அதுலயும் கூட 364 90% பெண் மைனர் பெண்கள், 18 மைனர் பெண்கள் காணாம போயிருக்காங்க, நிறைய பேர் கொலையாயிருக்காங்க, நிறைய பேரை கற்பழிச்சு இவங்களே புதைச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு இஷ்யூ இப்ப பெரிய லெவல்ல பேசும் பொருளா மாறி இருக்கு.
இது எதனால பேசும் பொருளா மாறுச்சுன்னா சார் 2013 சௌஜன்யா கேஸ். சௌஜன்யா கேஸ்னால மட்டுமே தான் இந்த 364 பெண்களோட ஒரு வாய்ஸா அந்த சௌஜன்யா கேஸ் தான் இருக்குது சார். 2012-13 +2 படிக்கிற ஒரு பொண்ணு தான் சௌஜன்யா. இந்த பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு போறா, காலேஜுக்கு போகுது. இந்த பொண்ணு ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது சாயந்தரம் திடீர்னு பொண்ணு காணாம போயிருது. அவங்க அப்பா அம்மா வந்து இந்த பொண்ணு எங்க போச்சுன்னு தேடுறாங்க. பொண்ணு கிடைக்கிறது இல்லை, நைட்டெல்லாம் தேடுறாங்க. ஆனா விடிய காலையில பார்த்தா அந்த பொண்ணு ஒரு இடத்துல சடலமா ஒரு பிணமா கிடைக்குது. ஏன்னா எப்படி பார்த்தவங்க யாராவது சொல்லுவாங்க இந்த பொண்ணை யாரோ கற்பழிச்சு தான் கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா போலீஸ் வந்து முதன் கட்டமா என்ன எஃப்ஐஆர் பண்றாங்கன்னா இது ஒரு சூசைடு அப்படின்னு எஃப்ஐஆர் பண்றாங்க. ஆனா அப்ப வந்து அந்த பொண்ணு வந்து ஒக்கலிகா கம்யூனிட்டிக்கு சேர்ந்த பொண்ணு சார். இந்த கர்நாடகத்துல குறைஞ்சது 28% ஒக்கலிகா கம்யூனிட்டி ஜனத்தொகை இருக்கு. ஸ்டேட் வைடு ப்ரொடெஸ்ட் ஆகுது. அந்த அப்பதான் 2014 வந்து மீடியா 13-14 வந்து மீடியா பூம்ல இருக்கிற டைம். அது கர்நாடகத்துல புது மீடியாக்கள் வந்து இது பூம்ல இருந்த டைம். அவங்களுக்கு டிஆர்பி இஷ்யூ இது பெரிய லெவல்ல ஸ்டேட் வைடு பேசப்பட்டது. அப்பத்துல இருந்து சார் 2012-13 சௌஜன்யா கேஸ இந்த ஸ்டேட் வைடு பேசப்பட்டதுக்கு அப்புறம் இந்த கடந்த 10 வருஷத்துல எந்த பெண்களும் அங்க காணாம போகல, எந்த பெண்களையும் கற்பழிக்கப்படல, எந்த பெண்களையும் புதைக்கப்படல. இப்போ கடந்த 10 வருஷமா சௌஜன்யாவுக்காக நியாயம் கேட்டு எல்லாரும் போராடிட்டு இருக்காங்க சார். 10 வருஷமா போராடிட்டு இருந்தும் கூட அதுக்கான தகுந்த ஒரு நீதி கிடைக்கல. ஆனா இப்போ ஜூலை 4ஆம் தேதி ஒரு ஆளு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். அந்த ஆளு வந்து உயிர் பயத்தினால நான் அந்த ஊர்ல அந்த தர்மஸ்தலா கோயில்ல குப்பை அள்ளுற ஒரு சாதாரண தொழிலாளியா வேலை செஞ்சுட்டு இருந்த ஆளு கடந்த 10 வருஷமா அவன் அப்ஸ்கேண்ட் ஆகுறான். வேற ஏதோ ஸ்டேட்ல வேற ஏதோ பேர்ல அவன் ஒரு ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணிட்டு வேற ஏதோ ஊர்ல இருந்திருக்கான். ஆனா இப்ப தன்னோட கில்ட் இருக்கு, எனக்கு ரொம்ப கில்ட்டா இருக்கு, நான் செஞ்ச பாவங்களை எல்லாம் நிவர்த்தி பண்றதுக்காக நான் மறுபடியும் வந்திருக்கேன். கடந்த 1983 இருந்து 2013-14 வரைக்கும் கிட்டத்தட்ட 100கணக்கான பெண்கள் இந்த தர்மஸ்தலா கஷேத்திரத்துல இந்த கோயில் வளாகத்திலேயே கற்பழிச்சு கொல்லப்பட்டிருக்காங்க. அந்த பெண்களை நானே சடலத்தை அடக்கம் பண்ணிருக்கேன். சில பெண்கள் 16 வயசு குழந்தைய நான் அடக்கம் பண்ணேன். அந்த குழந்தைக்கு வந்து இன்னர்ஸ் இருக்குல்ல, இன்னொரு 12 வயசு குழந்தைய நான் அடக்கம் பண்ணேன். அந்த குழந்தையை இவங்க கற்பழிச்சு மூஞ்சிக்கு ஆசிட் ஊத்தி இருக்காங்க அப்படின்னு டீடைலா ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி ஹைகோர்ட் லாயர் மூலியமா தர்மஸ்தலாவா இருக்கிற அந்த பெல்தங்கடி தாலுக்கு மேஜிஸ்ட்ரேட் முன்னாலேயே போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். மேஜிஸ்ட்ரேட்டும் கம்ப்ளைண்ட்டை வாங்குறாரு. இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ்ல தொடர்ந்து 1.5 மணி நேரம் இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ்ல அவன் என்னென்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தானோ அத்தனை ஸ்டேட்மெண்ட்டும் ஜட்ஜி எடுத்துக்கிறாரு சார். இப்போ ஜட்ஜி ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்த வாட்டி அவன் என்ன சொல்றான் அந்த ஸ்டேட்மெண்ட்ல அப்படின்னா, இந்த 100 பேர் என்ன 100கணக்கான பேரை இவங்க கொண்டிருக்காங்க, அத்தனை பேர்த்தையும் இங்க இருக்கிற ஃபாரஸ்ட்ல நான் தான் புதைச்சேன். நீங்க எனக்கு தகுந்த ப்ரொடெக்ஷன் கொடுத்தீங்கன்னா, என் உயிருக்கு பாதுகாப்பு கொடுத்தீங்கன்னா அத்தனை சடலங்களையும் தோண்டி எடுத்து உங்களுக்கு நான் வந்து இது உங்களுக்கு சாட்சியா தரேன் அப்படின்னு சொல்றான். அது இல்லாம அவன் கோர்ட் வளாகத்துக்கு போகும்போதே சாட்சியா தான் புதைச்ச ஒரு பெண்ணோட ஸ்கெலிட்டான சாக்கு பையில போட்டு அதை பேக்ல வச்சு எடுத்துட்டு போறான் சார். அது இப்ப எஃப்எஸ்எல் டீம் கிட்ட இருக்கு. எஃப்எஸ்எல் அதை வந்து பறிமுதல் செஞ்சிருக்காங்க. அது மேல சோதனைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா சார் போலீஸ் இது வரைக்கும் இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் சார். நீங்க ஒரு போலீஸ்ன்னு வச்சுக்கோங்க, நான் உங்ககிட்ட வரேன் சார், நான் ஒரு நகையை திருடிட்டேன், ஒரு செயினை திருடிட்டேன், என் ஜோபுல அந்த செயின் இருக்கு, நீங்க ஊன்னு சொன்னீங்கன்னா எடுத்து காட்டுறேன்னு ஒருத்தன் சொல்றான் உங்களுக்கு வந்து, நானே வந்து சொல்றேன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க சார்? என் ஜோப்ல இருக்கிற செயினை நீங்க எடுப்பீங்களா மாட்டீங்களா? என் பாக்கெட்ல இருக்கிற செயின். ஆனா ஜூலை 4ஆம் தேதி அவன் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான், 100கணக்கான பெண்களை இங்க நான் தான் புதைச்சேன், நீங்க எனக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்தீங்கன்னா அத்தனை பெண்களோட சடலத்தையும் நான் உங்களுக்கு எடுத்து தரேன் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். அதுக்கு சாட்சியா ஒரு பொண்ணோட சடலம் ஸ்கெலிட்டனை எடுத்துக்கிட்டே வரான் அவன். ஆனா இதுவரைக்கும் போலீஸ் எந்த இடத்துக்கும் போகல, எந்த இடத்தையும் மகஜர் பண்ணல, எந்த இடத்தையும் தோண்டி அங்க இருக்கிற ஸ்கெலிட்டன் எடுக்கல. கடந்த 15 நாளா மீடியாவுக்கு ஒரே ஒரு அப்டேட் கொடுக்கல. என்ன அப்டேட்னாவது கொடுக்கணும்ல சார்? அங்க இருக்கிற எஸ்பி அருண்குமார் என்ன நடந்துகிட்டு இருக்குது? ஏன்னா இது ரொம்ப சென்சேஷனான கேஸ். நாட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே இந்த கேஸோட அப்டேட் என்னன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா போலீஸ் தரப்புல இருந்து இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல, மீடியாவுக்கும் எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் தரப்படல சார். இல்ல இப்போ இவ்வளவு பெரிய கேஸ், இவ்வளவு பிரச்சனைன்னு சொல்றீங்க,
364 பெண்கள் வந்து கற்பழித்து கொல்லப்பட்டுக்கிறாங்க, பாலியல் வல்லுறவு செய்து கொல்லப்பட்டுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இது ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு பதட்டமா அந்த பிரச்சனையில தலையிடணும் இல்லை. இப்ப தமிழ்நாட்டுல வந்து அருண்குமார்னு ஒரு பையனை வந்து போலீஸ் அடிச்சு கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது மொத்த தமிழ்நாடே இதை கொந்தளிக்குது. ஆளுங்கட்சியில இருந்து எதிர்கட்சியில இருந்து ஆதரவாளர்கள் எல்லாருமே பாரபட்சம் இல்லாம நியாயத்தின் பக்கம் நிக்கணும், பாதிக்கப்பட்டவன் பக்கம் நிக்கணும் அப்படின்னு ஒரு குரல்கள் வருது இல்லையா? கர்நாடகாவில் அப்படி மக்கள் மத்தியில இருந்து குரல்கள் வரலையா? ஊடகங்கள் என்ன பண்றாங்க, அரசியல்வாதிகள் என்ன பண்றாங்க, அதிகாரிகள் என்ன பண்றாங்க? நீதிபதியே சுமூட்டவா அந்த வழக்கை எடுத்து விசாரிக்கலாமே, அது ஏன் நடக்கல? கர்நாடகத்துக்கு பொறுத்த வரைக்கும் சார், கர்நாடகத்துக்கு தக்க வரைக்கும் இங்க இருக்கிற பாலிடிக்ஸ் எப்பயுமே ஜாதி மற்றும் ரிலிஜியனை பேஸ் பண்ணி தான் இங்க இருக்கிற பாலிடிக்ஸே நடக்கும் சார். கர்நாடகால இருக்கிற 7 கோடி ஜனத்தொகையில கிட்டத்தட்ட 6 கோடி ஜனத்தொகை அவங்களோட முதன்மையான கடவுளா யாரை பாக்குறாங்கன்னா இதே தர்மஸ்தலா மஞ்சுநாத சுவாமியை தான். நீங்க சொன்னா பிலீவ் பண்ண மாட்டீங்க சார். இந்த ஸ்டேட்ல இருக்கிற 31 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் லட்சக்கணக்கான பேர் இந்த கோயிலுக்கு வந்து மணி ஆர்டர் செலுத்துவாங்க. அவங்க அந்த கோயிலுக்கு ஏதாவது டொனேட் பண்ணா, பணம் அனுப்புனா தங்களுக்கு நல்லது நடக்கும்னு நம்புறாங்க. அது ஒரு புண்ணிய கஷேத்திரமா நம்புறாங்க. தர்மம் அப்படின்னாலே அது ஒரு புண்ணிய ஸ்தலம். அந்த மாதிரி ஒரு ப்ரொபகேண்டாவை கிரியேட் பண்ணிருக்காங்க சார். இந்த நாட்டுல தர்மஸ்தலா கோயிலுக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கு, ஜனங்க நடுவுல எவ்வளவு செல்வாக்கு இருக்குன்னு ஜஸ்ட் நான் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல உங்களுக்கு சொல்லிட முடியாது. இது இல்லாம இன்னொரு பிரச்சனை என்னன்னா சார், சோசியல் மீடியால இந்த கோயில சப்போர்ட் பண்ணி, இந்த கோயிலோட அட்மினிஸ்ட்ரேஷன் சப்போர்ட் பண்ணி, அங்க நடந்துகிட்டு இருக்க கிரைம கூட ஜஸ்டிஃபை பண்ற ஒரு பெரிய கூட்டத்தை சோசியல் மீடியால ஜாம்பிங்க மாதிரி கலக்கி விட்டுருக்காங்க. ஜனங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சு, ஆமால சௌஜன்யான்னு ஒரு பொண்ணு செத்து போச்சு, 17 வயசு பொண்ணு, அது எதுக்காக சாகணும்? இந்த மாதிரி 100கணக்கான பேர் இங்க இப்போ திடீர்னு சொல்றேன் சார், உங்க ஊர்ல திடீர்னு ஒரு 4 பேர் 5 பேர் காணாம போனா உங்க ஊர் ஜனங்க பதட்டப்படுவாங்க இல்லையா? இங்க கடந்த 40 வருஷமா 364 பேர் காணாம போயிருக்காங்கன்னா ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும், பதட்டம் இருக்கணும் இல்ல சார்? அதை பத்தி ஜனங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாலே சோசியல் மீடியால அதை நெகட்டிவா வேற ஒரு மாதிரி அதை திசை திருப்புற மாதிரி ஒரு வேலைகளை பாக்குறதுக்காகவே ஜாம்பிங்க கூட்டம் மாதிரி இந்த பிஜேபி சங்கிகள் உங்களுக்கு தெரியும். இப்ப தமிழ்நாட்டுக்கு புதுசு, ஆனா கர்நாடகத்துக்கு ரொம்ப பழசு. இந்த சங்கிகள் விளையாட்டு, சித்து விளையாட்டுங்கிறது கர்நாடகாவுக்கு ரொம்ப பழசு. 1992 இருந்து கர்நாடகால இந்த சங்கிங்க இந்த மாதிரி சித்து வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்க. தர்மஸ்தலா கேஸுக்கும் எழுச்சி காட்டினா, கேள்வி கேட்க வந்து அதை ட்விஸ்ட் பண்ணி விடுறது, வேற மாதிரி மாத்தி விடுறது, இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் மீடியா சார், மீடியா ஓப்பனா சொல்றோம் சார், இது உண்மை. கர்நாடகத்துக்கு தக்க மட்டுக்கு இது வந்து ஓப்பன் சீக்ரெட். எல்லா சேனல்காரரும் எல்லா பத்திரிகைக்காரருக்கும் காசு போயிருக்கு, ஃபண்டிங் ஆயிருக்கு. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா இங்க இருக்கிற எல்லா விஷுவல் மீடியா, எல்லா பிரிண்ட் மீடியாவோட எடிட்டர் போஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே பிராமின். இங்க இந்த கோயிலோட அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கிறவங்க எல்லாருமே பிராமின் தான். ஜாதி ஒத்து போயிருது, இவங்களும் கேள்வி கேட்கறது இல்ல, காசு வாங்கி செட்டில் ஆயிடுறாங்க. அப்புறம் இப்ப இருக்கிற இந்த மீடியாக்களை பத்தி, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது தேவையில்லை. ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஒழுங்கா வேலை செஞ்சிருந்தா நீங்களும் நானும் ஒரு இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்டா இந்த மாதிரி ஒரு இது செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. 10-15 வருஷம் நானும் ஃபீல்ட்ல இருந்திருக்கேன். நான் எதுக்கு இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்டா ஆக வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? நம்பர் 1 டிவில இருந்திருக்கேன், நம்பர் 1 சேனல்ல இருந்திருக்கேன். எதுக்கு நாங்க வெளியே வந்திருக்கோம்னா இவனுங்க எல்லாம் சொம்படிக்கிறவங்க. இது இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா சார், அரசாங்கம் வந்து எப்பயுமே யாரு ஓட்டு அதிகமா வருது, எங்க இருந்து ஓட்டு வருது, அதைத்தான் பார்ப்பாங்களே ஒழிய ஜனங்களோட ஒரு நலன் இவங்களுக்கு அவ்வளவு முக்கியம் இல்ல. தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகத்துக்கும் இருக்கு மிகப்பெரிய வித்தியாசம் அதுதான் சார். தமிழ்நாட்டுல திராவிட மாடல் ஆட்சி நடக்குது. 100 வருஷத்துக்கு முன்னே பெரியார் சாமி இல்லைன்னு சொன்னாரு. சாமி இல்லைன்னு சொல்லியும் தமிழ்நாட்டுல ஜெயிக்க முடியும். இந்தியாவிலேயே கோபுரம் அதிகமா இருக்கிற ஸ்டேட் தமிழ்நாடு தான். மிகப்பெரிய ஆஸ்திகர்கள் இருக்கிற ஸ்டேட் தமிழ்நாடு தான். இந்த சாமி நம்பிக்கை இருக்கிற ஸ்டேட் தமிழ்நாடு தான். ஆனா அங்க சாமி இல்லைன்னு சொல்லி ஜெயிக்க முடியும். கர்நாடகத்துல நீங்க சாமி இல்லைன்னு சொல்லி ஜெயிக்க முடியாது சார். ஜாதி இல்லைன்னு சொல்லி ஜெயிக்க முடியாது. எந்த ரிலீஜியன் இல்லைன்னு சொல்லி ஜெயிக்க முடியாது. இங்க வந்து இந்த தர்மஸ்தலக்கு எகென்ஸ்டா நீங்க ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஒரு ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா கோடிக்கணக்கான ஓட்டு நம்ம கையை விட்டு போயிருங்கிற பயம் காங்கிரஸ் பொறுத்து பிஜேபிக்கு. அதனாலயே இங்க மீடியாவும் அரசாங்கத்துல இருக்கிறவங்க அரசும் இதை பத்தி இந்த விஷயத்தை கையில எடுத்து ஒரு சரியான ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்கன்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ பாதிக்கப்பட்டது இந்து பெண்கள், பாதிக்கப்பட்டது பிராமண பெண்கள், மைனர் பெண்கள் அப்படின்னும் போது மக்கள்கிட்ட ஒரு கோபம் வரலையா? அரசியல் கட்சிகள் ஏமாத்தலாம், துரோகம் பண்ணலாம், ஊடகங்கள் விலை போயிடுச்சுன்னு சொல்லலாம், அரசு பயப்படலாம், அது ஒரு பெரிய செல்வாக்கு முக்கிய இடம் அப்படின்னு சொல்லி அவங்க பயப்படலாம்.
ஆனா மக்கள்கிட்ட இருந்து எந்த கோபமும் வரலையே. இங்கெல்லாம் வந்து போராட்டங்கள் நடக்குது. பல்வேறு எந்த விஷயமா இருந்தாலும் சரி மக்கள் வீதிக்கு வராங்க, போராட்டம் நடத்துறாங்க. அரசு தரப்பு வந்து ஒரு நடவடிக்கை எடுத்து அவங்களை திருப்திப்படுத்துவதற்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சு ஆகணுங்கிற நெருக்கடிலாம் இருக்குது. அங்க இப்படி மக்கள் போராட்டங்கள் எதுவுமே இல்லையா? இல்ல, மக்கள் போராட்டம் கடந்த 10 வருஷமா மக்கள் போராட்டம், சௌஜன்யா கேஸுக்கு அப்புறம் 10 வருஷமா மக்கள் போராட்டம் பெரிய லெவல்ல இங்க இருந்ததுனாலதான் இந்த கேஸ் இன்னும் உயிரோட இருக்கு. இல்லைன்னா இது எப்பயோ இந்த கேஸ மூடி இருப்பாங்க சார். மக்கள் எழுச்சிருக்கு. நீங்க தமிழ்நாட்டுக்கு கம்பேர் பண்ண அந்த லெவல்ல இல்ல. கடந்த 2 மாசத்துக்கு முன்னால நாங்க ஒரு சின்ன குழு மாதிரி ஒரு 20-30 பேர் மட்டுமே சேர்ந்து ஒரு இந்த விஷயத்த அடுத்த போராட்டம், அடுத்த கட்ட நடவடிக்கையை என்ன பண்ணலாம்னு டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒரு ஹாலை புக் பண்ணியிருந்தோம். ஒரு 30 பேர் மட்டுமே, ஒரு 30-40 பேர் சேர்ற மாதிரி ஒரு கம்யூனிஸ்ட் ஆபீஸ் ஹால் புக் பண்ணியிருந்தோம். அதுக்கு ஹைகோர்ட்ல இருந்து ஸ்டே கொண்டு வந்திருந்தாங்க சார். நாங்க அங்க எந்த மீட்டிங்கும் போடுற மாதிரி இல்லை. இப்ப வெளியில வந்து பொது இடத்துல நீங்க ஒரு பெரிய ஸ்டேஜ் போட்டு பெரிய ப்ரொடெஸ்ட் பண்றீங்க, என்னமோ பண்றீங்கன்னா ஹைகோர்ட் ஸ்டே கொடுக்கலாம். ஒரு க்ளோஸ்டு டோர்ல ஒரு ஆபீஸ்ல நாங்க உட்கார்ந்து ஒரு 30-40 பேர் அதை பத்தி டிஸ்கஸ் பண்றோம்னா அதுக்கு எதுக்கு ஹைகோர்ட் ஸ்டே தரணும்? நாங்க இங்க இருந்து தர்மஸ்தலாவுக்கு பைக் ரேலி போகணும்னு இருந்தோம், அதுக்கும் ஸ்டே கொடுத்தாங்க. தர்மஸ்தலால எங்கேயுமே ப்ரொடெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஹைகோர்ட் ஸ்டே இருக்கு சார். எந்த மீடியாவும் தர்மஸ்தலா பேரோ, தர்மஸ்தலா தர்மாதிகாரி வீரேந்திர ஹெகடே பேரையோ மென்ஷன் பண்ணி ஒரு நியூஸ் எழுதக்கூடாது, ஒரு வீடியோ போடக்கூடாதுன்னு ஸ்டே இருக்கு. ஹைகோர்ட் ஆர்டிகல் 17 சொல்லுது, சரியான நியாயத்துக்காக யாருக்குனாலும் நியூஸ் பண்ணலாம். அதை வந்து யாரும் தடுக்க முடியாதுன்னு அரசமைப்பு சட்டம் இருக்கு. ஆர்டிகல் 17 என்ன சொல்லுதுன்னா, சரியான ஒரு நியூஸ ஜனங்களுக்கு கொண்டு போறதுதான் மீடியாக்களோட, ஊடகங்களோட வேலை. ஆனா அதை கூட செய்யக்கூடாது அப்படின்னு ஹைகோர்ட் ஸ்டே கொடுக்குதுன்னா நம்ம இதை என்னன்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம்? எல்லா மொத்த நீதிமன்றமும் இப்ப பிஜேபியும் சங்கிகள் கைக்குள்ளேயும் இருக்கிறதுனால கர்நாடகால அந்த லெவல்ல எழுச்சி இல்லை. ஆனா கண்டிப்பா இங்க இருக்கிற ஜனங்க, இங்க இருக்கிற ப்ரோக்ரஸ் மூவ்மெண்ட்ல இருக்கிற நிறைய பேர் சௌஜன்யா கேஸுக்காக குரல் எழுப்பிட்டு இருக்காங்க. இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் இந்த குரல் கண்டிப்பா இருக்கும். இங்க அந்த போராட்டம் கண்டிப்பா இருக்கும். சௌஜன்யா கேஸ் அதை ஒட்டி நிறைய பேசப்படும். அவங்க வந்து ஒரு ஒக்கலிக சமூகத்தை சேர்ந்தவங்க. மொத்த மக்கள் தொகையில் 28% இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னா, பாதிக்கப்பட்ட அதிக பெண்கள் பிராமண சமூகத்தை சேர்ந்த பெண்கள் அப்படின்னு சொல்றாங்க. 90% மேல அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா பிராமண சமூகத்திலிருந்து ஒரு கொந்தளிப்பு வந்திருக்கணும் இல்ல? பிராமண சமூகத்திலிருந்து அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க, பிராமண சமூகத்திலிருந்து ஊடகவியலாளர் இருக்கிறாங்க, பிராமண சமூகத்தில் அதிகாரிகள் இருக்கிறாங்க, நீதிபதிகள் இருக்கிறாங்க. யாருக்குமே இது குறித்து பாதிக்கப்பட்டது பிராமண பெண்கள் என்பதால் பேசணும் அப்படிங்கிற எண்ணம் கூட வரலையா? அல்டிமேட்டா காசு தானே சார். இப்ப ஒரு பிராமண பெண்ணோ ஒரு இந்து பெண்ணோ யாரோ பாதிக்கப்பட்டிருந்தாலும் அது அவங்க மேல செக்ஷுவல் அசால்ட் பண்ணது ஒரு முஸ்லீமா இருந்தா இவங்க எல்லாம் இந்நேரம் பொங்கி எழுந்திருப்பாங்க சார். அதுதான் பிரச்சனை. பாதிக்கப்பட்டது இந்துவா இருந்தா யாரால பாதிக்கப்பட்டாங்க? அந்த ஆளு ஒரு கிரிமினல் முஸ்லீமா இருந்தா மட்டும்தான் இவங்க கொந்தளிச்சு எழுவாங்களே தவிர வேற யாரா இருந்தாலும் இவங்ககிட்ட இருந்து அந்த கோபம் வரமாட்டேங்குது சார். நீதிபதிகள்லயே கர்நாடகா நீதிபதி நீங்க இதை எடுத்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது 70-80% பிராமணர்கள் தான் இருக்காங்க. அரசாங்கத்திலயும் பெரிய பெரிய இடத்துல பெரிய பெரிய உத்தியோகத்துல இருக்கிறவங்க முக்காவாசி பேரு பிராமணர்கள் தான். ஆனா அந்த தர்மஸ்தலால எல்லா பிராமண பெண்களையே குறிப்பிட்டு எதுக்கு அவங்க வந்து செக்ஷுவல் அபியூஸ் பண்ணாங்கன்னா, பிராமணர்களோட எண்ணிக்கை 3% தான். 3% மட்டும்தான். பிராமணர்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்கு. அந்த சங்கத்துக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவங்க தலைக்கெடுத்துக்க மாட்டாங்க. இவங்க எப்பயுமே பிராமண பெண்களைத்தான குறிப்பிட்டு ரேப் அண்ட் மர்டர் பண்ணுவாங்க. சௌஜன்யா கேஸ்ல ஒரு ஒக்கலிகா பொண்ணை இவங்க தொட்டாங்க. ஒக்கலிகா பொண்ணை தொட்டதுனாலதான் இவங்க ரோட்ல இறங்குனாங்க. இதே நம்ம பிராமண பெண்களை இவங்க கற்பழிச்சிருந்தாலோ கொலை பண்ணியிருந்தாலோ இவ்வளவு பெரிய பிரச்சனையா ஆயிருக்காது அப்படின்னு ஓப்பனா கோயில் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கிற சில அதிகாரிகள், அந்த கோயில்ல இருக்கிற அதிகாரிகள் பேசிக்கிறாங்கன்னா, இங்க தர்மஸ்தலா அப்படிங்கிற அந்த டிஸ்ட்ரிக்ட்ல பிராமண சமூகம் எவ்வளவு கஷ்டமான, எவ்வளவு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு நீங்க இது பண்ணிக்கலாம் சார். அதுவும் இல்லாம அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற எந்த ரிப்போர்ட்டர்ஸா இருக்கட்டும், எந்த ஜேர்னலிஸ்டா இருக்கும், வாயை திறந்து வெளியே வந்து பேசவே இன்னும் பயப்படுறாங்க. அப்படியாப்பட்ட ஒரு டிஸ்ட்ரிக்ட். அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற எவனும் கூட இந்த கோயிலுக்கு போக முன்ன பின்ன பார்ப்பான். இந்த கோயிலுக்கு அந்த டிஸ்ட்ரிக்ட்ல செல்வாக்கு இல்லை. ஆனா அந்த டிஸ்ட்ரிக்டை தவிர்த்து மத்த 30 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கிற கோயில் இவங்களை தொட முடியாத லெவல்ல இருக்காங்க. அதுவும் இல்லாம பிராமணர்களுக்கு வந்து வாய்ஸ் இங்க ரொம்ப கம்மி. இங்க இருக்கிற தாழ்த்தப்பட்ட சமூகத்து மேல மிகப்பெரிய இது பண்றதே பிராமண சமூகம் தான். ஆனா அந்த டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் பிராமண சமூகத்துக்கே சேஃப் இல்லை அப்படிங்கிறது தான் வந்து ஒரு விசித்திரமான ஒரு விஷயம் சார். ஆக்டிவிஸ்டுகள் இருக்கிறாங்க, மனித உரிமை செயல்பாடுகள் இருப்பாங்க, பெண்கள் உரிமைக்காக போராடக்கூடிய அமைப்புகள் இருக்கும், இடதுசாரி இயக்கங்கள் இருக்கும், முற்போக்கு இயக்கங்கள் இருக்கும்.
அதே மாதிரி வழக்கறிஞர்கள், அறிவார்ந்த வழக்கறிஞர்கள் இருப்பாங்க, அறிவுஜீவிகள் இருப்பாங்க, பண்பாட்டு இயக்கங்கள் இருக்கும். இவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன அமைப்புகள் கூட வந்து போராட்ட காலத்துக்கெல்லாம் வரும் இல்லையா? இப்ப தமிழ்நாட்டுல அந்த மாதிரி பல்வேறு சிறு சிறு அமைப்புகள் வந்து சும்மா 10 பேர் இருப்பாங்க, 20 பேர் இருப்பாங்க. அவங்க ஒரு மூவ்மெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணுவாங்க, பண்ணுவாங்க. எதுவுமே இல்லையா? இல்ல அந்த மாதிரி மூவ்மெண்ட் கடந்த 10 வருஷமா நடந்துட்டு இருக்கு சார். நேத்து கூட இப்போ ஹைகோர்ட் ரிட்டையர்டு ஜட்ஜு ஒருத்தர் இதை வந்து எஸ்ஐடிக்கு கொடுக்கணும், ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்ட் ஜட்ஜ் இல்ல ஹைகோர்ட் ரிட்டையர்ட் ஜட்ஜ் தலைமையில ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்கணும் அப்படின்னு கோபால் கவுடா அப்படின்னு ஒரு ஜட்ஜு வந்து நேத்து கூட கவர்மெண்ட்டுக்கு பெட்டிஷன் கொடுத்திருக்காரு. காம்ரேட் பாலன் அப்படின்னு ஒருத்தர் இங்க இருக்காரு, அப்புறம் துவாரகாநாத் அப்படின்னு ஒரு அட்வொகேட் இருக்காரு. அதுவும் இல்லாம ஒரு 40-45 பெரிய பெரிய சங்கடனை அப்படின்னா தமிழ்ல ஒரு குழுக்கள் சார், ஒரு மூமெண்ட்ல இருந்த குழுக்கள் 40-45 குழுக்கள் இருக்கு. இவங்க கடந்த 10 வருஷமா போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா கவர்மெண்ட்டுக்கு அந்த விஷயம் ஒரு பெரிய விஷயமா படல சார். இங்க கர்நாடகால வந்து சிஎம் வந்து சித்தராமையா தான். சித்தராமையா வந்து அவருக்கு ஒரு நல்ல செல்வாக்கு இருக்கு ஜனங்க நடுவுல. அவர் மனசு வச்சா இது ஒரு பெரிய கேஸே இல்லை சார். நீங்க எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா கடந்த லோக்சபா எலெக்ஷன்ல பிரஜ்வல் கவுடா கேஸ் அப்படின்னு கர்நாடகத்துல வந்து ரொம்ப பெரிய லெவல்ல நேஷனல் லெவல்ல பேசப்பட்டது. நூத்துக்கணக்கான பெண்களை அவன் இப்போ ஒரு எக்ஸ் பிரைம் மினிஸ்டரோட பையன் பேரன், அவன் எக்ஸ் சிஎம் குமாரசுவாமியோட பையன், அவன் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300-400 பெண்களை அவங்க அப்பாவோட வீட்டுக்கே கூப்பிட்டு, அவன் வீடு அவங்க அப்பாவோட அதாவது கவர்மெண்ட் குவார்டர்ஸ்க்கே கூப்பிட்டு அவங்கள செக்ஷுவலா அபியூஸ் பண்ணிருக்கான். அதை வீடியோ கூட எடுத்து வச்சிருக்கான். கிட்டத்தட்ட 1200 வீடியோ அவன் மொபைல்ல இருந்து பறிமுதல் செய்யப்பட்டது. அதை வந்து சில பேர் அவனுக்கு ஆகாதவங்க சில பேர் பென்டிரைவ்ல போட்டு மொத்த டிஸ்ட்ரிக்டுக்கே அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க சார். இந்த கேஸ் ஆனப்ப இத வந்து எந்த போலீஸுமே கேட்கவாங்க. லோக்கல் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ற லோக்கல் ஸ்டேஷன் எஸ்ஹெச்ஓ பெர்மிஷனும் இல்லாம கவர்மெண்ட் வந்து எஸ்ஐடி கொடுத்தது சார். இந்த கேஸை வந்து எஸ்ஐடி வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணட்டும்னு எஸ்ஐடி டீமுக்கு கவர்மெண்ட் கொடுத்தது. இப்போ இதே சித்தராமையா என்ன சொல்றாருன்னா, தர்மஸ்தலா கேஸுக்கு லோக்கல் போலீஸ் வந்து கேட்டா நாங்க வந்து இந்த கேஸை எஸ்ஐடிக்கு தருவோம் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி இந்த கேஸ்ல, இந்த தர்மஸ்தலா கேஸ்ல வந்து A1 இதே இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற போலீஸ் தான். கடந்த 1983 இருந்து இதுவரைக்கும் எத்தனை பேர் இந்த ஸ்டேஷன் எஸ்ஹெச்ஓவா இருந்தாங்க, அவங்கதான் இந்த கேஸோட மெயின் அக்யூஸ்ட். ஏன்னா நீங்க கேட்கலாம் சார், கடந்த 1983 இருந்து 2014 வரைக்கும் எத்தனை பேர் காணாம போனாங்க, யாரும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா? யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா தெரிஞ்சிருக்குமே, எதுக்கு கம்ப்ளைண்ட் லாட்ஜ் ஆகலன்னு நீங்க கேட்கலாம். கம்ப்ளைண்ட் எதுக்கு லாட்ஜ் ஆகல அப்படின்னா இவங்க கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்க மாட்டாங்க. போலீஸே வந்து இவங்களோட அடியாள், இந்த கோயில் தர்மகர்த்தாவோட அடியாள் மாதிரி தான் இந்த போலீஸே வந்து இங்க பிஹேவ் பண்ணிருக்குது. எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நான் ஒரு கேஸோட எக்ஸாம்பிள் கொடுக்கணும் சார். 1983லயே 1980 இருந்து 2014 வரைக்கும் அந்த டைம்ல தான் 364 பேர் இங்க காணாம போயிருக்கிறது. இந்த கேஸை பத்தி 1983 கர்நாடகா வின்டர் செஷன் டைம்ல இதை பத்தி சட்டசபையில டிஸ்கஸ் நடக்குது. ராய்ச்சூர்ல இருக்கிற வெங்கோபாராவ் அப்படின்னு ஒரு பிராமண ஃபேமிலி சார், பிராமின் ஃபேமிலி. அவங்களோட பசங்க 2 பேர், ஒரு பொண்ணு 18 வயசு பொண்ணு, 21-22 வயசு பையன் இந்த கோயிலை பாக்குறதுக்காக ராய்ச்சூர்ல இருந்து வராங்க. ஆனா ராய்ச்சூர்ல இருந்து வந்தவங்க திரும்பி போறது இல்லை சார், உங்க ஊருக்கு போறது இல்லை. அவங்க அப்பா தேடி வர்றாரு, என்ன என் குழந்தை போய் வார கணக்குலாச்சு 2 குழந்தைங்க எங்க போனாங்கன்னு தெரியலையேன்னு தேடிட்டு வராங்க. இந்த தர்மஸ்தலா பெல்தங்கடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, எங்க பசங்க காணாம போயிட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வராங்க. ஆனா கம்ப்ளைண்ட் எடுக்கிறது இல்ல, உங்க பசங்க காணாம போல, ஆத்துல முங்கி செத்துட்டாங்க அப்படின்னு போலீஸ் சொல்றாரு. எப்படி ஆத்துல முழுங்கி செத்துட்டாங்க, இது எனக்கு டீடைல் வேணும். ஏன்னா சார் இப்ப யாராவது வந்து ஒரு பஞ்சாயத்துல சரௌண்டிங்ல யாராவது இறந்துட்டா அந்த பாடியை வந்து ஃபர்ஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும், எஃப்எஸ்எல் டீமை கூப்பிட்டு அந்த ப்ரோட்டோகால் பண்ணணும், எப்படி இறந்தாங்க அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சுக்கணும், நியூஸ் பேப்பர்லயும் டிவிலையும் ஆடு கொடுக்கணும். அந்த ஆடு கொடுத்து 4-5 நாள் ஒரு வாரம் கழிச்சும் அந்த பணத்தை கேட்டு யாரும் வரலன்னா அது அனாதை பணம்னு அவங்க கிளைம் பண்ணும். அதுக்கப்புறம் தான் ஈம சடங்கு செய்யணும். ஆனா அந்த 2 பாடியும் தண்ணியில முங்கி செத்து போயிட்டாங்க, ஆத்துல முங்கி செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி 2 நாள்ல அந்த பாடியை வந்து டிஸ்போஸ் பண்றாங்க. 4-5 நாள் கழிச்சு அவங்க அப்பனை வந்து பூணூல அவுத்து அடிச்சு துவைச்சு லாக்அப்ல லாக் பண்ணி 1-2 கூட விடாத மாதிரி பண்ணி 1 வாரம் அந்த லாக்அப்ல வச்சு சித்திரவதை பண்ணி அந்த ஆளு விட்டா போதுண்டா சாமி அப்படின்னு ஓடுற லெவலுக்கு இவங்க அடிச்சு துரத்திருக்காங்க. அந்த ஆளு போகும்போது 250 ரூபாய் காசு, ஒரு வாட்சை பிடிக்கிட்டு அனுப்பியிருக்காங்க. இங்க இருக்கிற போலீஸ் எப்படின்னு சார்,
செத்த போனத்து ஜோப்ல காசு இருந்தா கூட புடுங்கிட்டு தான் அனுப்புவாங்க. அந்த மாதிரி போலீஸ் சிஸ்டம் தான் இங்க இருக்கு. அவன் அங்க போய் அந்த லோக்கல் எம்எல்ஏ கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. ராய்ச்சூர் எம்எல்ஏ கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி, இந்த மாதிரி என் 2 பசங்க காணாம போயிட்டாங்க சார், நான் தேடி போயிருந்தேன், போலீஸ் இந்த மாதிரி அராஜகம் பண்ணாங்க, என் குழந்தைய இறந்துட்டாங்க, எப்படி இறந்தாங்கன்னு கூட தெரியல, அதை கம்ப்ளைண்ட் எடுத்துக்கங்கன்னா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொன்ன வாட்டி 1983 வின்டர் செஷன் சட்டசபையில கேள்வி எழுப்புறாரு அவர். அதை தொடர்ந்து இன்னும் 2-3 எம்எல்ஏக்கள் கேள்வி எழுப்புறாங்க. என்ன சார், எங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இந்த மாதிரி வந்தவங்க, எங்க தாலுக்குல இருந்து இந்த மாதிரி வந்தவங்க காணாம போயிருக்காங்க, இதை பத்தி ஒரு கேஸ் கூட ஃபைல் பண்ணல, இவர் என்ன கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காரு வெங்கோபராவ், இந்த மாதிரி தான் எங் தொகுதியில இருக்கிறவங்களும் கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு முதலமைச்சர் பதில் சொல்லணும்னு கேக்குறாங்க. அப்ப ஆப்போசிஷன் லீடர் பங்காரப்பா, காங்கிரஸ் எம்எல்ஏ பங்காரப்பா, சிஎம் ராமகிருஷ்ண ஹெகடே, அந்த ஆளும் ஒரு பிராமின். பங்காரப்பா எந்திரிச்சு கேள்வி கேட்கிறாரு, இப்பயும் எனக்கு பதில் வேணும்னு. ஆனா ராமகிருஷ்ண ஹெகடே பதில் சொல்றது இல்ல சார். நீங்க கேட்ட உடனே பதில் சொல்றது என் வேலை இல்ல, நீங்க சொன்ன தாளுத்துக்கெல்லாம் என்னால ஆட முடியாது, பதில் தர்ற வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த பதில் இது வரைக்கும் கிடைக்கல. 1983 சட்டசபையில எழுப்பப்பட்ட கேள்விக்கான பதில் இதுவரைக்கும் கிடைக்கல. அதுக்கப்புறம் 8-9 சிஎம்கள் மாறிட்டாங்க கடந்த 30 வருஷத்துல. ஆனா இதுவரைக்குமே அந்த பதில் கிடைக்கல அப்படிங்கிறது தான் ஒரு மிக வருத்தத்துக்குரிய விஷயம். இப்பயும் அந்த போலீஸ் அதே மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. பெல்தங்கடி போலீஸ் ஸ்டேஷன்ல இப்பயும் வர போலீஸ் எல்லாருமே அதே தான் நடந்துட்டு இருக்காங்க சார். இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு ஆளு என்னை கூட்டிட்டு போங்க சார், 100கணக்கான பணங்களை நான் புதைச்சிருக்கேன், நான் எடுத்து தரங்குறான். ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இப்போ அதை அப்படி பண்ண முடியாது, ஃபர்ஸ்ட் இவன் யாரு சாட்சி வந்திருக்கான் 10 வருஷமா அப்ஸ்கேண்டிங், இவன் உண்மையதான் சொல்றானா, இவனை ஃபர்ஸ்ட் பிரெயின் மேப் பண்ணுவோம், பிரெயின் மேப்பிங் பண்ணி இவன் உண்மை சொல்றான்னு கன்ஃபார்ம் ஆன வாட்டி தான் நாங்க சடலத்தை தோண்டுவோம். ஏன் சார், அதுக்குள்ள சாட்சியை நாசம் பண்றதுக்கான, சாட்சியை அழிக்கிறதுக்கான வேலையை யாரு வேணும்னு பார்க்கலாம் இல்லையா? நீங்க ஃபர்ஸ்ட் போய் அங்க தோண்டி சடலங்கள் கிடைக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தானே நீங்க பிரெயின் மேப் பண்ணணும். பிரெயின் மேப்பிங் சடலங்களை தோடுறதுக்கு நீதிமன்றத்தோட உத்தரவு எதுக்கு சார்? போலீஸ் கையிலேயே அந்த அதிகாரம் இருக்குது இல்ல, எதுக்கு செய்யல? இவங்கதான் குற்றவாளியும் இந்த போலீஸ் தான் சார். பெல்தங்கடி போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறவங்க தான் குற்றவாளி. ஆனா இத சரியா கையாளுறதுல இங்க இருக்கிற கவர்மெண்ட் தோத்து போயிருக்கு தான் சொல்லணும் சார். சரி, கவர்மெண்ட் தோத்து போயிருச்சு. நாட்டின் 4வது தூண் அப்படின்றது பத்திரிகை, அதுவும் போயிருச்சு. ஆனா இன்னொரு தூண் இருக்குதுல்ல, ஜனநாயகத்தை நாங்க தான் காப்பாற்ற போறோம், அரசியல் அமைப்பின் பாதுகாவலர் நான் தான் சொல்லக்கூடிய நீதிமன்றம் இதுல தலையிட முடியும் தானே? நீதிமன்றத்துக்கு வளர்ப்பு நீங்க ஒண்ணு இல்ல, காணாமல் போனவர்கள் போய் ஆட்கொணர்வு மனு கொடுக்கலாம் இல்லையா? ஆட்கொணர்வு மனு கொடுக்கலாம். சூமோட்டாவா அந்த வழக்கு எடுக்க முடியும். நீதிமன்றங்களும் செயல்படாம இருக்குது சார். நீதிமன்றம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கடந்த 1 வருஷமா இங்க இருக்கிற நீதிமன்றம் பிஜேபி ஹால்ல தான் உட்கார்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு நான் கேஸ் சொல்றேன் சார். ஜூலை 4ஆம் தேதி அவன் யாரும் சரண்டர் ஆகி இந்த மாதிரி காட்டு பகுதியில 100கணக்கான பெண்களை நான் தான் புதைச்சுன்னு சொல்றான்ல, அவன் சொல்லி 2 நாள்ல அந்த தர்மஸ்தலா பஞ்சாயத்தோட வைஸ் பிரசிடென்ட் ஒரு பிரஸ் மீட் பண்றான். அந்த பிரஸ் மீட்ல அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஆமா 100கணக்கான பெண்களை புதைச்சது உண்மைதான், ஆனா அது லீகலா தான் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் இங்க சாகறதுக்காகவே தர்மஸ்தலாக்கு வராங்க. குடும்பத்துல ஏதோ பிரச்சனை, நோய்வாய்ப்பட்டவங்க, வேற ஏதேதோ இருக்கிறவங்க காசிக்கு இப்படி சாகிறதுக்காக இறக்குறதுக்காக போறாங்க. அந்த மாதிரி தர்மஸ்தலாவுக்கும் வந்தது உண்மைதான். அவங்க நேச்சுரலா டெத் ஆனாங்க. அவங்கள நாங்க இங்க புதைச்சோம் அப்படின்னு சொல்லி அவன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். அதாவது இவன் சாட்சியா வந்தவன் சொன்னதுக்கும் இவன் சொன்னதுக்கும் 10 பொருத்தம் கரெக்டா வருது இல்ல சார்? கோர்ட்டே இவன் மேல கேஸ் போடலாமே. கோர்ட்டே இத பர்சனலா கோர்ட்டே இதை அவன் மேல கேஸ் போட்டு அவனை போலீஸ் கோர்ட்டோ இந்நேரம் அவனை கூட்டிட்டு போய் உட்கார்ந்து விசாரிச்சிருக்கணும், அடிக்காமலே அப்ரூவர் ஆயிட்டே இருப்பாங்க. அது எப்படி சார்? இப்போ ஃபாரஸ்ட் லேண்ட்ல ஃபாரஸ்டோட பர்மிஷன் இல்லாம நீங்க எப்படி விமர்சனம் பண்ணுவீங்க? 1964 பஞ்சாயத்து ஆக்ட், கர்நாடகா பஞ்சாயத்து ஆக்ட் பிரகாரம் உங்க பஞ்சாயத்து சரௌண்டிங்ல யாராவது இறந்து போயிட்டா அதுக்கு ஒரு விஏவும் ஆர்ஐயும் ஸ்டேஷன் எஸ்ஹெச்ஓ முன்னிலையில தான் நீங்க அந்த பாடிய டிஸ்போஸ் பண்ணும். அதுவும் அங்க இருக்கிற சுடுகாட்டுல தான் நீங்க டிஸ்போஸ் பண்ணும். அந்த சுடுகாட்டை தவிர வேற எங்கேயும் அந்த பாடியை டிஸ்போஸ் பண்றது ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டியா மாறும். அது இல்லாம தட்சிண கன்னடா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறது எல்லாமே டைகர் ஃபாரஸ்ட் ரிசர்வ் ஏரியா. டைகர் ஃபாரஸ்ட் ரிசர்வ் ஏரியால நீங்க கால் வைக்கிறதே சட்டவிரோதமான ஒரு நடவடிக்கை. ஆனா டைகர் ஃபாரஸ்ட்ல டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல நீங்க ஒரு சடலத்தை அடக்கம் பண்றீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்ன சார் பண்ணிட்டு இருக்குது?
இப்ப நாளைக்கு நான் எங்க அம்மா இறந்துட்டாங்க, எங்க அப்பா இறந்துட்டாங்க, அல்லது என் தங்கச்சி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா, அவங்களோட சடலத்தை தேடி கொடுங்க அப்படின்னு கொடுத்தா, இவங்க எங்க போய் எடுத்து கொடுப்பாங்க? எங்க இருந்து எங்க புதைச்சோங்கிற மேப் ஏதாவது இவங்களுக்கு இருக்குதா? இவன் வந்து பிரஸ் மீட் பண்ண மறாவது நாளே போலீஸ் இவனை தூக்கி இருக்கணுமே. இவன் பிரஸ் மீட் பண்ணி போலீஸ் தூக்காம இருந்திருந்தா கோர்ட்டே நடுவுல தலையிட்டு எதுக்கு இவனை இன்னும் நீங்க அரெஸ்ட் பண்ணலன்னு கோர்ட்டை கேட்டிருக்கணுமே சார். எவ்வளவு பெரிய சென்சிட்டிவான இஷ்யூ. ஆனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சார், இங்க இருக்கிற ஹை கோர்ட் ஸ்டே கோர்ட்டா மாறி இருக்குன்னு நான் ரொம்ப வருத்தத்தோட தெரிவிச்சேன். நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க. மக்கள் முன்னாடி வைப்போம். மக்கள் தான் அதுக்கான நீதியை வந்து போராடி பெறணும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. தேங்க்யூ சார். நேரிலே மற்றொரு விருந்தினோடு மேலும் சந்திக்கலாம். நன்றி.